இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட 2025 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆட்சேர்ப்புல நடந்த ஒரு முக்கியமான திருப்பம் பத்தி தான். அதாவது தேர்வு நடைமுறையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு கட்டத்துல திடீர்னு சுமார் 1500 பேருக்கு மறுபடியும் செய்முறை தேர்வு நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த முடிவு பயணிகளோட பாதுகாப்பையும் ஓட்டுநர்களோட தரத்தையும் உறுதி செய்ய எடுத்த அவசியமான நடவடிக்கையா, இல்ல இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தோட திட்டமிடல் குறைபாடு, ஒரு தேவையற்ற காலதாமதமா? பொது பாதுகாப்பை உறுதி செஞ்சு தகுதியான ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுக்க இந்த மறுதேர்வு ரொம்ப அவசியங்கிற நிலைப்பாட்டை நான் முன்வைக்கிறேன். ஆனா நான் இத முற்றிலும் வேறொரு கண்ணோட்டத்துல பாக்குறேன். இந்த மறுதேர்வுங்கிறது நிர்வாகத்தோட திறமையின்மையையும் திட்டமிடல் குளறுபடியையும் அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. பல மாசமா வேலைக்காக காத்திருக்கிற விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு தேவையற்ற சுமை, ஒரு பெரிய மன உளைச்சல். இது ஒரு நிர்வாக தோல்விங்கிறது தான் என்னோட வாதம். இதுல என்ன கவனிக்கணும்னா, மீதம் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களோட சான்றிதழ்கள்ல ஏதோ குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சூழல்ல அந்த குளறுபடிகளை அப்படியே விட்டுட்டு அவசரமா வேலைக்கு எடுத்தா என்ன ஆகும்னு யோசிங்க. அதனால ஒரு முழுமையான மறு ஆய்வு செய்யறதோ இல்ல மறுதேர்வு நடத்துறதோ ஒரு பொறுப்பான நிர்வாகம் செய்ய வேண்டிய சரியான காரியம். நாம் இதை தனிப்பட்ட ஒரு நிகழ்வா பார்க்கக்கூடாது. ஓட்டுநர்களால நடக்கிற விபத்துகளை குறைக்கிறதுக்காக தமிழக அரசு இப்ப சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த பெரிய நோக்கத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கணும். பொது போக்குவரத்துல லட்சக்கணக்கான மக்களோட பாதுகாப்பு அடங்கியிருக்கு. அதுல ஒரு சின்ன சமரசம் கூட செஞ்சுக்க முடியாது. அதனால இந்த மறுதேர்வை நான் ஒரு கால தாமதமா பார்க்கல. இது தரக்கட்டுப்பாட்டுக்கான ஒரு முக்கியமான படி, பாதுகாப்புக்கான ஒரு முதலீடு. நீங்க சொல்ற பாதுகாப்பு சம்பந்தமான அக்கறை புரியுது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பாதுகாப்புங்கிற பேர்ல ஒரு திறனற்ற செயல்பாட்டை நியாயப்படுத்த முடியாதுங்க. இந்த ஆட்சேர்ப்பு ப்ராசஸோட காலவரிசையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏப்ரல் மாசம் அறிவிப்பு வருது, ஜூலைல தேர்வு நடக்குது, செப்டம்பர் அக்டோபர் மாசங்கள்ல செய்முறை தேர்வுகள், சான்றிதழ் சரிபார்ப்பு, கண் காது பரிசோதனைன்னு எல்லாமே அக்டோபர் 24ஆம் தேதியோட முடிக்கப்படுது. விண்ணப்பதாரர்கள் எல்லாம் இனி வேலைக்கான ஆணை தான் வரும்னு ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு டிசம்பர்ல மறுபடியும் தேர்வு நடத்த போறோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலேயே சான்றிதழ்களை சரிபார்த்தப்பவே இந்த குளறுபடிகளை கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? செய்முறை தேர்வுக்கு முன்னாடியே இது எல்லாம் சரிபார்த்திருந்தா இந்த 1500 பேருக்கு இவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்காதே. இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தோட திட்டமிடல் கோளாறு. இதனால பாதிக்கப்பட்டது என்னவோ விண்ணப்பதாரர்கள் தான். டிசம்பர் 25க்குள்ள ஆணை வருமா இல்ல பொங்கலுக்கு அப்புறம் வருமானு ஒரு நிச்சயமற்ற தன்மையில அவங்கள நிறுத்தி இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு. நீங்க சொல்ற கால தாமதத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆமா, தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த தாமதத்தால வர்ற விளைவுகளை ஒரு தகுதி இல்லாத ஓட்டுநரை வேலைக்கு எடுக்கிறதால வர விளைவுகளோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு தகுதி இல்லாத ஓட்டுநர் ஒரு சின்ன கவனக்குறைவால ஒரு விபத்தை ஏற்படுத்தினா எத்தனை உயிர்கள் போகும், எவ்வளவு பெரிய பொருள் சேதம் ஏற்படும். அந்த பேரிழப்போட ஒப்பிடும்போது இந்த சில மாத தாமதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தோட முதல் கடமை லாபம் ஈட்டுறதோ வேகமா ஆள் எடுக்கிறதோ இல்லை, மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது தான். இந்த கோணத்துல பார்த்தா இந்த மறுதேர்வு அவசியமான ஒண்ணுதான். ஒரு நிமிஷம், நான் பாதுகாப்போட முக்கியத்துவத்தை குறைக்கவே இல்லை. ஆனா பாதுகாப்புங்கிறது ஒரு நடைமுறையோட தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல பாதுகாப்பு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த 1500 பேருக்குமான மறுதேர்வை ஒரே நாள்ல முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? நீங்களே சொல்லுங்க. 1500 பேரை ஒரே நாள்ல வண்டி ஓட்டி காட்ட சொல்லி அதை சரியா மதிப்பீடு செய்ய முடியுமா? அதுல என்ன தரம் இருக்கும்? இது ஒரு திட்டமிட்ட பாதுகாப்பு நடைமுறை மாதிரி தெரியல. அவசரத்துல செஞ்ச ஒரு தப்ப சரி செய்ய இன்னொரு அவசர நடவடிக்கையை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. உண்மையான பாதுகாப்புங்கிறது ஒரு தெளிவான, சீரான, திறமையான தேர்வு முறையில இருக்கு. இப்படி கடைசி நேர குளறுபடிகள்ல இல்ல. ஒரே நாள்ல நடத்துறது சவாலானது தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை அவங்க பல மையங்கள்ல பல குழுக்களை வச்சு இதை நடத்த திட்டமிட்டு இருக்கலாம். அதை நாம இப்போதைக்கு யூகிக்க முடியாது. ஆனா என்னோட முக்கியமான வாதம் என்னன்னா, ஒரு அமைப்புல தவறுகள் நடக்கலாம், அது இயல்பு. ஆனா அந்த தவறை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முன்வர்றதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்ட அடுத்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஆட்சேர்ப்புல ஓட்டுநர் நடத்துனர் பதவிகளை தனித்தனியா பிரிக்க போறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு சரியான சீர்திருத்தப்படி.
இது எதை காட்டுதுன்னா, நிர்வாகம் தன்னோட தவறுகளிலிருந்து கத்துக்கிட்டு நடைமுறைகளை மேம்படுத்த தயாரா இருக்குங்கிறது தான் காட்டுது. இந்த மறுதேர்வை அந்த பெரிய மாற்றத்துக்கான ஒரு படியா பார்க்கணும். அந்த சீர்திருத்தம் வரவேற்க வேண்டியதுதான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா 2026ல வரப்போற சீர்திருத்தம் இப்போ 2025ல பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த 1500 பேரோட கண்ணீரை துடைக்காது. அவங்களோட தற்போதைய பிரச்சனைக்கு அது தீர்வு கிடையாது. ஒரு அமைப்போட நம்பகத்தன்மைங்கிறது எதிர்கால வாக்குறுதிகள்ல இல்ல, தற்போதைய செயல்பாடுகளோட வெளிப்படைத்தன்மையில தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பணி நியமன ஆணைகள் தபால்ல வருமா இல்ல இணையதளத்துல வருமாங்கிறதுல கூட ஒரு தெளிவான அறியப்பும் இல்ல. இணையதளத்துல வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு, ஆனா உறுதியான தகவல் இல்ல. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு குழப்பமும் தெளிவின்மையும் இருந்தா விண்ணப்பதாரர்கள் எப்படி அந்த அமைப்பை நம்புவாங்க? இது அவங்க மத்தியில ஒருவித அவநம்பிக்கையை தான் வளர்க்கும். நீங்க சொல்ற வெளிப்படைத்தன்மை குறைபாடுகளை நான் ஒத்துக்கிறேன். தகவல் தொடர்பு இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம், சரிதான். ஆனா நான் இந்த மறுதேர்வை ஒரு தனித்த பிரச்சனையா மட்டும் பார்க்க தயாரில்ல. இது போக்குவரத்து கழக ஆட்சேர்ப்பு முறையில நடக்க போற ஒரு பெரிய சீர்திருத்தத்தோட ஒரு அங்கம். எதிர்காலத்துல தொழில்நுட்ப உதவியாளர் மாதிரியான பதவிகளை டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா நிரப்ப போறதா சொல்றாங்க. இது எதை காட்டுதுன்னா, ஒட்டுமொத்த ஆட்சேர்ப்பு முறையும் இன்னும் தரமானதா வெளிப்படையானதா மாத்துறதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா அந்த நடவடிக்கைய பார்க்கணும். சில சமயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றப்போ இது மாதிரி சில தற்காலிக இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். இந்த அனுபவங்கள் தான் எதிர்காலத்தை இன்னும் சரியா செதுக்க உதவும். உங்க வாதம் எதிர்காலத்தை காட்டி நிகழ்கால பிரச்சனையை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு. எதிர்கால திட்டங்கள் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அதுக்காக நிகழ்காலத்துல 1500 குடும்பங்களோட நிம்மதியை பணைய வைக்கிறது எந்த விதத்துல சரி? ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் தனித்தனியா எடுத்து வச்சிருப்பணும்னு இனிமே சொல்ல போற தகவல் அடுத்த வருஷம் விண்ணப்பிக்க போறவங்களுக்கு பயன்படலாம். ஆனா எல்லா தேர்வையும் முடிச்சிட்டு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொந்த ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிற அந்த 1500 பேரோட மனதிலேயே யோசிச்சு பாருங்க. அவங்களோட காத்திருப்புக்கும் மன உளைச்சலுக்கும் யாரு பொறுப்பு? ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக நிகழ்கால விண்ணப்பதாரர்களை பலிகடா ஆக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? பலிகடாங்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையானது. அவங்களோட காத்திருப்பு வருத்தத்துக்குரியதுதான். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த சான்றிதழ் குளறுபடிகள்னா என்ன? ஒருவேளை போலி சான்றிதழ்கள் இருக்கலாம், இல்ல தேவையான தகுதிகள் இல்லாத சான்றிதழ்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை அவசரத்துல வேலைக்கு எடுத்து அவர் ஒரு பேருந்த ஓட்டி அது ஒரு விபத்துல சிக்கும்போது, ஐயோ அப்பவே சரியா சரி பார்த்திருக்கலாமே அன்னு நிர்வாகம் வருத்தப்பட்டா போன உயிர்கள் திரும்பி வந்துடுமா? பொது பாதுகாப்புங்கிறது தான் இங்க மிக முக்கியமான விஷயம். நிர்வாகம் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு கடினமான முடிவு, ஆனா பொதுநலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சரியான முடிவு. நீங்க சொல்ற போலிச் சான்றிதழ்ங்கிற வாதம் ரொம்ப முக்கியமான வாதம். ஆனா அந்த போலிச் சான்றிதழை முதல் கட்ட சரிபார்ப்புலையே கண்டுபிடிக்கிறது தானே ஒரு திறமையான நிர்வாகத்தோட வேலை. ஏன் செய்முறை தேர்வெல்லாம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு அதை கண்டுபிடிக்கணும்? இதுதான் என்னோட அடிப்படை கேள்வி. ஒருவேளை அவங்க பயன்படுத்துற சரிபார்ப்பு முறைகள் காலாவதியானவையா இருக்கலாம், எல்லாம் மேனுவலா நடக்கிறதால இந்த தாமதம் ஏற்படலாம். இல்ல சான்றிதழ் சரிபார்க்கிற துறைக்கும் செய்முறை தேர்வு நடத்துற துறைக்கும் நடுவுல சரியான ஒருங்கிணைப்பு இல்லாம இருந்திருக்கலாம். மூல காரணத்தை சரி செய்யாம விண்ணப்பதாரர்களை மறுபடியும் தேர்வுக்கு அலைய விடுறத எப்படி சரியான தீர்வாகும்? இது பிரச்சனையை தீக்கிற மாதிரி தெரியல, தள்ளி போட மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்ற அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், அத நான் மறுக்கல. இந்த அனுபவம் அந்த மூல காரணங்களை ஆராய்ந்து சரி செய்ய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு பிறகு சான்றிதழ் சரிபார்ப்ப டிஜிட்டல் முறையில ஆதார் மாதிரி விஷயங்களோட இணைச்சு இன்னும் வேகமா துல்லியமா செய்ய ஒரு புதிய முறையை அவங்க கொண்டு வரலாம். ஒரு பிரச்சனை வர்றப்பதான் அதுக்கான நிரந்தர தீர்வுகள் பிறக்கும். இந்த மறுதேர்வு அப்படி ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நிர்வாகத்தை உந்தி தள்ளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது தற்காலிக வழிதான், ஆனா நிரந்தர நலனுக்கு வழிவகுக்கும். நிரந்தர நலன் சரி, ஆனா அந்த தற்காலிக வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு நிர்வாகம் என்ன பதில் சொல்லுது? ஒரு முறையான அறிவிப்பு, ஒரு மன்னிப்பு கோரல், இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தின தெளிவான கால அட்டவணை, இதுல எதுவுமே இல்ல. எல்லாம் ஊடகங்கள் வழியா வர தகவல்கள் தான். ஒரு அரசு அமைப்பு தன்னோட தேர்வுக்காக காத்திருக்கிற ஆயிரக்கணக்கான குடிமக்கள் கிட்ட இன்னும் வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கணும். இந்த மறுதேர்வால அவங்களுக்கு ஏற்படுற கூடுதல் செலவுகள், பயண அலைச்சல், மன உளைச்சல், இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேத்துக்கிறது? எதிர்காலத்துல டிஎன்பிஎஸ்சி மூலமா ஆள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கலாம்.
ஆனா அந்த மாற்றம் வர வரைக்கும் இப்ப இருக்கிற அமைப்பு தன்னோட கடமையை சரியா செய்ய வேண்டாமா? இந்த 1500 பேரோட நம்பிக்கை வீணடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. சுருக்கமா சொல்லணும்னா என்னோட பார்வை இதுதான். ஒரு பொறுப்புள்ள அரசு நிர்வாகம் பொது பாதுகாப்ப முதன்மையா வைக்கணும். அந்த அடிப்படையில தரம் மற்றும் தகுதியை உறுதி செய்ய கடுமையான முடிவுகளை எடுக்க தயங்கக்கூடாது. இந்த மறுதேர்வு குறுகிய காலத்துல விண்ணப்பதாரர்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஆனா நீண்ட கால நோக்குல பார்த்தா போக்குவரத்து கழகத்தோட சேவையின் தரத்தை உயர்த்தி மக்கள் மத்தியில அதோட நம்பகத்தன்மையை இது வலுப்படுத்தும். பாதுகாப்புக்கு முன்னாடி சில மாத தாமதம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்னோட பார்வையில இந்த மறுதேர்வும் இந்த தாமதமும் ஒரு நிர்வாகத் தோல்வியோட அப்பட்டமான அடையாளம். இது ஆட்சேர்ப்பு நடைமுறையில இருக்கிற திட்டமிடல் கோளாறுகளையும் நிர்வாக திறமை குறைபாடுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இது விண்ணப்பதாரர்களுக்கு தேவையற்ற உடல், மன, பொருளாதார சுமையை கொடுக்கறதோட அரசு அமைப்புகள் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் குறைக்குது. பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா ஆரம்பத்துல இருந்தே திறமையான, வெளிப்படையான நடைமுறைகள் தேவை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல செய்யற இது போன்ற குளறுபடிகள் இல்ல. இந்த கலந்துரையாடல் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. ஒரு அரசு ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில நிர்வாகத் திறமைக்கும் பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கும் மத்திய இருக்கிற ஒரு சிக்கலான உறவை நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மறுதேர்வு தவிர்க்க முடியாத ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா இல்ல தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு நிர்வாக தாமதமாங்கிற கேள்விக்கு நேரடியான பதில் இல்ல. ஆனா இந்த விவாதம் அதை பத்தி ஆழமா சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ஆமா, ஒரு கொள்கையோட நோக்கத்துக்கும் அதை செயல்படுத்துற விதத்துக்கும் மத்திய எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த தரவுகளை வச்சு பார்த்தா இந்த விஷயத்துல நாம விவாதிக்கவும் ஆராயவும் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. சரியான செயல்பாடு இல்லாம நல்ல நோக்கம் மட்டுமே ஒரு செயலை வெற்றிகரமா மாத்திடாதுங்கிறது தான் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம்.